அவருடைய நீதியை கொண்டாடும் என்றால் அவர் செய்ததை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை, அவர் செய்த மகத்தான செயல், நமக்கு தந்த ரட்சிப்பு, பகைஞன் வெட்கப்பட்டு போகும்படியாய், அவ்வளவுதான், இவன் அழிந்தான், இவன் கதை இதோடு முடிந்தது, இந்த பாவத்திலே சிக்க வைத்து விட்டேன், இவன் இனி எழும்ப மாட்டான், இவன் இனி பாதாளத்தை நோக்கிதான் போவான் என்று பார்த்து கொண்டிருந்த பகைஞன் வெட்கி லட்சையடையும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ரட்சிப்பு, மீட்பு, இதை ஒரு நாள் அல்ல, நாள் முழுவதும் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த நீதியை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் செய்த மகத்தான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலும் அவங்க கிட்ட கர்த்தர் நமக்கு செய்ததை சொல்லணும்.